கோர் வேல்யூஸ். வேல்யூஸ்னால் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். கோர் வேல்யூஸ்னால் என்ன? நம்ம பார்த்த வேல்யூஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வேல்யூஸ், ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டிய வேல்யூஸ்னால் அதை தான் வந்து நம்ம கோர் வேல்யூஸ்னு சொல்கிறோம். ஸோ என்சிஆர்டி வந்து 1987 இந்த கோர் வேல்யூஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரூத், உண்மை. ட்ரூத் இஸ் த எட்டர்னல். எட்டர்னல்னால் காலத்தால் அழியாது, எப்போவுமே இருக்கும். அன்சேஞ்சிங் ரியாலிட்டி. ஸோ இது வந்து மாற்றம் இல்லாதது, இது மாறவே முடியாது. என்ன மாதிரியான விஷயங்கள் மாறினாலும் இந்த உண்மை மட்டும் மாறவே மாறாது. அதுதான் ட்ரூத்தோட டெஃபினிஷன். இட் ரெஃபர்ஸ் டு த டீப்பர் செல்ஃப் ஆர் த டிவைன் எசன்ஸ் இன் ஈச் பர்சன். ஸோ அந்த ட்ரூத் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நமக்குள்ளே போய் நம்ம ஆராய்ஞ்சு அந்த உண்மை என்ன நம்ம வெளிக்கொண்டு வரணும். ஸோ டீப்பர் செல்ஃப் ரெஃபர்ஸ் டு த டீப்பர் செல்ஃப் ஆர் த டிவைன் எசன்ஸ் இன் ஈச் பர்சன். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக உணர்வு, அதுதான் வந்து ட்ரூத்ன்றது. அப்போ அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா, ஹியூமன் இன்டெலெக்ட், மனிதனுடைய அறிவு வந்து எதுக்காக இருக்குன்னா, டு டிஸ்கவர் திஸ் இன்னர் ட்ரூத். இந்த ஆழ்மனது உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்க தான் அது இந்த நம்முடைய அறிவு வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்ஸ் நம்ம அந்த இன்னர் ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒன்று தான், எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான் இருக்குது அப்படின்றது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எ ஸ்டூடெண்ட் அட்மிட்டிங் எ மிஸ்டேக் ஈவன் வென் நோ ஒன் நியூ அபவுட் இட். ஸோ யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது அவன் பண்ண தப்பு, இருந்தாலும் அவன் அட்மிட் பண்ணிக்கிறான்னா அதுதான் வந்து ட்ரூத் அப்படின்றது. இப்போ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவனோட இன்னர் செல்ஃப் வந்து அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். அவனுக்கு தெரியுது நான் வந்து ஒரு உண்மை பக்கமாக நிற்கிறவன், அதனால் வந்து என்ன சூழ்நிலையிலும் நான் உண்மை தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த பையன் வந்து ஒரு முடிவெடுக்கிறான்னா அதுதான் வந்து அந்த ட்ரூத்துக்கான எக்ஸாம்பிள். ஸோ தட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய இன்னர் செல்ஃபை வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து ரைட்டர்ஸ் கான்டெக்ட். ரைட்டர்ஸ் கான்டெக்ட் வந்து நன்னடத்தை. ஸோ இந்த ட்ரூத் வந்து நம்ம மனசில் இருந்தால் மட்டும் பத்தாது, அது ஆக்ஷன்லேயும் இருக்கணும். அப்போ தான் வந்து அது ரைட்டர்ஸ் கான்டெக்டாக மாறுது. ஸோ இட் மீன்ஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹானஸ்டி இன் தாட், வேர்ட் அண்ட் டீட். எல்லாமே நம்ம சிந்தனையில் இருக்கட்டும், இல்லை பேசுகிறதுல இருக்கட்டும், நம்ம செய்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், நேர்மை இருக்கணும். ஸோ இது பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க, சொசைட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பட் அது திருப்பி வந்து நம்ம எதிர்பார்த்து எதுவும் பண்ணுறதில்ல, எதிர்பார்க்காமல் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதுதான் இதோட எக்ஸாம்பிள். அடுத்தது பீஸ் வந்து அமைதி, சமாதானம். ஸோ இது வந்து உலக அமைதியோ இல்லை உலக சமாதானமோ இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அமைதி, எ ஸ்டேட் ஆஃப் இன்னர் காம்னஸ் அண்ட் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி. நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஸோ இதுதான் எல்லா ஹியூமனுக்கும் ஒரு கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னா, பீஸ் இஸ் கனெக்டட் வித் லவ். ஸோ இஃப் லவ் இஸ் அப்ஸ்ட்ரக்டட், பீஸ் இஸ் டிஸ்டர்ப்ட். வென் லவ் ஃப்ளோஸ் ஃப்ரீலி, பீஸ் ஃபாலோஸ். ஸோ இந்த பீஸ்க்கும் லவ்வுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லவ் நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் கிடைச்சதுன்னா இந்த பீஸும் வந்து நமக்குள்ளே இருக்கும். அதில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா அந்த பீஸும் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சண்டை நடக்குது, ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணுறான், அக்ரெசிவாக ஆகாமல் அப்படின்னா இந்த பீஸ் அப்படின்ற வேல்யூ வந்து அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து லவ். இதுதான் வந்து இருக்கிறதுலேயே மோஸ்ட் சுப்ரீம் அண்ட் பவர்ஃபுல் வேல்யூ, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேல்யூ வந்து இது லவ் தான். ஸோ லவ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அன் எனர்ஜி தட் கேன் பி போத் கிவன் அண்ட் ரிசீவ்ட். லவ் வந்து ஒருத்தர் நம்ம வாங்கவும் முடியும், ஒருத்தர் கொடுக்கவும் முடியும். ஸோ வேல்யூ எஜுகேஷன் வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது, லிவ் ஈச் மொமெண்ட் இன் லவ், பிகினிங், ஸ்பெண்டிங் அண்ட் எண்டிங் தியர் டே வித் லவ். ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அந்த லவ் அதோடு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டேயை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, டே ஃபுல்லாகவும் சரி, டேயை முடிக்கும் போதும் அந்த லவ்வோடு முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, ஷோயிங் கேர் அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட் கிளாஸ்மேட், டீச்சர்ஸ், அனிமல்ஸ் அண்ட் நேச்சர். ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம டீச்சர்ஸு, இயற்கை, நம்மளை சுற்றி இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் வந்து லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேல்யூ. அடுத்து நான் வயலன்ஸ். நான் வயலன்ஸ் வந்து அவாய்டிங் ஹார்ம் இன் தாட், வேர்ட் அண்ட் ஆக்ஷன். ஸோ நான் வயலன்ஸ் வன்முறையை வந்து கையில் எடுக்காமல் இருக்கிறது. அது ஆக்ஷனில் மட்டும் கிடையாது, நம்ம சிந்தனையிலையும் சரி, நம்ம பேசுகிற விஷயங்கள்லையும் சரி அந்த வன்முறை வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னா, எல்லா லிவிங் பீயிங்ஸும் கனெக்டட் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த நான் வயலன்ஸ் வந்து இல்லை நம்ம இறங்க மாட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பி ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது, இல்லை ஒரு புல்லிங் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் சத்தம் போட்டு கத்தாமல், திட்டாமல்
ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் அப்போது அந்த நான் வயலன்ஸோட வேல்யூ அவங்களுக்கு இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.